அஸ்ஸலாமு அலைக்கும். நான் முகமது அஜியார். நான் இன்றைக்கு ஒரு வீடியோ கிளிப் கொண்டு பார்த்தேன். மரீனா ஆர்தீன் தெஹிவல கல்கிச முனிசிபல் மந்திரி. அந்த வீடியோவில் அவ சொல்லிய எங்களோட அமைச்சர் அலி சப்ரி அவட ஒரு ஆண்டி மரணித்த நேரம் 2 PCR எடுத்த கதை உண்டு. 2 PCR என்ன சொல்லின்னு நான் முதல்ல பார்த்துட்டு நிற்போம். එයාගේ සහෝදරයෙක් එනවා මාම හම්බෙන්නේ ඒ වෙලාව මම අදිසි කෑම හොයාගෙන ඉනකොට Marina please come my auntie has passed away Ali Sabri's auntie has passed away එතකොට මම හොයන දේ අහක දාලා මාව හොයාගෙන ගෙට ආවා නිසා ෆායිස් කියන හමීදියා දෛත්‍යකාරයා එයා මම යාත් එක්ක ගරු නගරාධිපති ඔබතුමාට මම දුරකථනයෙන් කතා කරා ඔබතුමා අගය කරනවා මම ඔබතුමා ඒ වෙලාවම මොරටුව නගරාධිපතිතුමාට කතා කරාම මම ගියාම මට සැහැණ උදව්වක් කරලා ඒ අදාළ PHI ගාව ගියාම උනට කිව්වා ආලපාල මිනිස්සු දුරකථනයෙන් කිව්වා මේක කොරෝනා වෛරස් මරණයක් අපි කල්බෝවිලට පොලිසිය දැනුම් දීලා කල්බෝවිලට මරණේ අරන් ගිහලා ඊට පස්සේ මම කල්බෝල හොස්පිටල් එකට ආවිලා කතා කරාම කල්බෝල හොස්පිටල් එකේ ඉන්න ડોක්ටර්ස් කිව්වා අපි PCR එකට යවලා තියෙනවා මැඩම් රෑට තමයි ඒක රිප්ලයි එක එන්නේ. ඒකට රෑ රිප්ලයි එක ආවේ පොසිටිව් කියලා. ඒකකොට ආයි ඒගොල්ලෝ මේක ජස්ටිස් මිනිස්ටර් නිසා අලි සබ්රි නිසා නැවත ඒගොල්ලෝ ඉල්ලීමක් කරලා ආයි PCR එකට යවවම අනිත් දවස් හැන්දෑවේ එනවා නෙගටිව් කියලා. පාමාරට. ඒකකොට බෙදනවා නම් එක ඇත්තෙන් බෙදන්න ඕන. කාර්පේ බෙදන්න බෑ කියලා ඉස්සෙල්ලා වැටෙන්න. ඒගොල්ලෝ මුස්ලිම් අපේ මුස්ලිම් 20 මිලියන් මුස්ලිම් ජනතාව ඉන්නවා. ඒගොල්ලන්ට එක උත්තරයක් දෙන්න ඕන. அலி சப்ரியோட தம்பி உண்டு. அவ தேடி அவட வீட்டுக்கு வார வந்து சொல்லி எங்களோட ஆண்டி உண்டு மவுத்தாகிட்ட. அது அலி சப்ரிடேம் ஆண்டி இன்னும் ஒரு முக்கியமான ஒரு வியாபாரியோட தான் வந்தது. அது பிறகு நான் உடனே கால் எடுத்த முனிசிபலில் மேயருக்கு தெஹிவல மேயர் மொரட்டுவ மேயரு கால் எடுத்து சென்னேன். அது பிறகு போலீஸால் வந்து மையத்தை கலுபோவில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போன உடனே PCR எடுத்த ஈவினிங் ரிப்போர்ட் PCR பாசிட்டிவ் என்றால் அவருக்கு கொரோனா. அது பிறகு 2வது PCR அது எப்படி தாரி சென்னு தெரியா 2வது PCRும் மற்ற நாள் எடுத்து அந்த PCR நெகட்டிவ். அப்போ கொரோனா இல்லை என்று மையத்தை ரிலீஸ் பண்ணின. அல்ஹம்துலில்லா அந்த மையத்தை அடக்கின. எங்களுக்கு இங்கே பிரச்சனை இதுதான். அலி சப்ரியோட ஆண்டி உண்மையிலே அடக்கப்பட்டது அல்ஹம்துலில்லா. அதுக்கு நாங்கள் எல்லாரும் சந்தோஷப்படிய நாங்கள் துவா செய்த அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. ஆனாலும் மற்ற கிட்டத்தட்ட ஒரு 70-75 ஜனாசாக்கள் இன்றைக்கு அரிக்கப்பட்ட 14-15 மையத்தை இன்று வரங்காட்டியும் கூல் ரூம்ல இன்றைக்கு ஐஸ் பொட்டியிலேக்கு அடக்கம் செய்தோம் இல்லை, தகனம் செய்தோம் இல்லை, கூல் ரூம்லேக்கு இந்த அடக்கம் செய்யப்பட்ட அத்தனை மையத்துக்கும் அவங்களோட உற்றார் உறவினர்கள்ட்ட நாங்கள் கேட்கிய கேள்வி, உங்களோட மையத்துகளை 2வது PCR எடுத்தா பேசுவீங்களும் 2வது PCR எடுத்தா என்னக்கா அலி சப்ரியோட ஆண்டிக்கு 1வது பாசிட்டிவ் 2வது நெகட்டிவ். அப்ப இந்த மாதிரி ஒரு நிலைமையில இந்த நாட்டு முஸ்லீம்க அந்தரத்துல தத்தளிச்சு கொண்டு நிச்சய நேரம் ஒரு மினிஸ்டர்ட அந்த தாய்ப்புள்ள என்றனால இப்படி ஒன்று நடக்கலும் என்றால் இதே மினிஸ்டர் மற்றவங்களுக்கு செஞ்ச ஒரு அநீதி என்று தான் நான் சொல்லணும். என்றால் சட்டம் என்றால் எல்லாருக்கும் உண்டாயிக்கணும். என் நண்பன் அலி சப்ரி கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்பிய என்றால் இந்த 2வது PCR எடுக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்த தாரி சரி ஒரு ஆர்டர் ஒன்று கொடுக்காம 2வது எடுத்திக்க மாட்டாங்க. அந்த ஆர்டர் நீங்க தான் கொடுத்திக்குமெண்டு நாங்க சந்தேகப்படிய. அப்படி நீங்க இல்லை என்று சொன்னால் நீங்க இதை ப்ரூஃப் பண்ணணும். இதுக்காக வேண்டி ஒரு குரல் கொடுக்கணும். மற்ற நடந்த அத்தனை ஜனாசாக்களுக்கும் ஆக வேண்டி அவங்களோட உறவினர்களுக்காக வேண்டி நீங்க ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பு வழங்கணும். அவங்களுக்கு ஒரு ஆறுதல் செய்யணும். பேசுங்க. உண்மையிலே ஒரு முஸ்லீம் எண்டிய முறையில் இந்த நாட்டு ஒரு பிரஜேண்டிய முறையில் இது எங்களில் பார்த்து கொண்டு கேளா பெரிய அநியாயம். இந்த வீடியோ கேட்ட பிறகு சரியான ஒரு ஆத்திரமும் ஒரு கவலையும் வந்த கோவத்தையும் விட ஒரு ஆத்திரம் கவலை. நியாயம் என்றால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நீதி நடக்கணும். இதனால எல்லா மக்களுக்கும் நான் கேட்டுக்கொள்ளியது அரசியல் என்றால் இதுதான்.
அரசியல் பின்னுக்கு போகிறவங்களுக்கு நல்ல ஒரு பாடம். என்றால் அரசியல்வாதி தாரண்டியத்து ப்ரூஃப் ஆகிறதுக்கு இது நல்ல ஒரு உதாரணம் என்று தான் நான் சொல்ல வேணும்.